அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான எம்சிக்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அதுவும் இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். Choose the correct statement about IR spectroscopy. அப்போ அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கிவ்ஸ் ஷார்ப் பேண்ட்ஸ் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் கிவ்ஸ் ப்ராட் பேண்ட்ஸ். அப்போ இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேண்டு கிடையாது, அங்கே வந்து ப்ராட் பேண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட்ஸ் அப்சார்ப் அட் லோயர் வேவ் நம்பர் தான் கீட்டோன்ஸ். ஆனால் அங்கே வந்து ஆல்டிகைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் வேவ் நம்பர் தான் கீட்டோன். கீட்டனோட ஹையர் வேவ் நம்பர் இருக்கும் ஆல்டிகைட்ஸ்க்கு. அப்போ அதுவும் வந்து கிடையாது. when the compound is meta substituted inductive effect is considered as important. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். a molecule transfers its energy from fundamental overtone to back again is called field effect. அப்போ இதுவுமே தவறு தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சி ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட், மற்றது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ராமன் எஃபெக்ட் இஸ். இப்போ ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட், எமிஷன் ஆஃப் லைட், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அப்போ ரேலி ஸ்கேட்டரிங் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வரும். இங்கே என்ன ராமன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா inelastic scattering of light. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following solvents cannot be used in HNMR spectroscopy? எந்த சால்வெண்ட்டை H1NMRல யூஸ் பண்ண முடியாது? CCl4 அங்கே வந்து புரோட்டான் இல்லை, அப்போ அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது CS2 இங்கேயும் புரோட்டான் இல்லை. அடுத்தது CDCl3 ட்வைஸ் CO இங்கேயும் வந்து புரோட்டான் இல்லை, யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் மட்டும்தான் வந்து புரோட்டான் இருக்குது, CHCl3. அதாவது இதை டியூட்டரேட்டடாக மாற்றிட்டு நம்ம என்ன செய்யலாம்? இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் CHCl3 இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஹவு மெனி PMR சிக்னல்ஸ் were obtained ஃபார் த காம்பவுண்ட் நியோபென்டேன். அப்போ நியோபென்டேன் தான் தெரியும். அப்போ அதில் வந்து ஒரு கார்பனை சுற்றி 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? நியோபென்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் என்விரான்மெண்ட். அப்போ ஆல் த 9 CH3 ஆல் த 9 புரோட்டான் ஆட்டம்ஸ் ஆர் இன் சேம் என்விரான்மெண்ட். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் H1NMR புரோட்டான் எக்ஸ்போஸ் டு அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 14.1 Tesla will process with gamma 60 megahertz. T is a measure of. T is a measure of what அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைம், கைரோமேக்னெட் ரேஷியோ, ஷீல்டிங் பேராமீட்டர். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி. T is a measure of what? Magnetic flux density. The selection rule for the rotational Raman spectra of linear molecule. rotational Raman spectraவுக்கான இந்த செலக்ஷன் ரூல் கேட்டுக்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா del J is equal to 0 or plus or minus 2. இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க. இது இல்லை. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ரேடியேஷன் சோர்ஸ் இன் அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்போ ஏஎஸ் அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன ரேடியேஷன் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஹாலோ கேத்தோட் லேம்ப், ஹைட்ரஜன் டிஸ்சார்ஜ் லேம்ப், எலக்ட்ரோட்லெஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டிஸ்சார்ஜ் லேம்ப் பார்த்தீங்கன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் லேம்பையும் ஹாலோ கேத்தோட் லேம்ப் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 1 and 3 இருக்குதா? இதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இதில் எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். கண்டிப்பாக கரெக்டு தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. சரி, அப்போ ஏ இருக்குது. எங்கெல்லாம் இல்லை? சியில் இல்லை, மற்ற எல்லாத்துலேயும் ஏ இருக்குது. அடுத்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ் ஹேவ் ஹையர் வேவ் லென்த் தேன் இன்சிடென்ட் லைட். அப்போ இதுவும் கரெக்டு தான். சில ஸ்டோக்ஸுக்கு வேவ் லென்த் வந்துட்டு
ஹையராக இருக்கும் கம்பேர் டு இன்சிடென்ட் லைட். அப்போ அதுவுமே இதுதான் கரெக்டு தான். அடுத்தபடியாக இந்த ஃபார் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் இந்த ஷிஃப்ட்டு ராமன் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரும். சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் உள்ளது வராது. இப்போ சி ஆப்ஷன் தான் இருக்குது வராது, பியில் இருக்குது வராது. அப்போ அடுத்து இன் ராமன் ஸ்பெக்ட்ரா வாட்டர் கேன் பி யூஸ்ட் as சால்வெண்ட். அப்போ அதுவும் ஓகே தான். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏபிடி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன் விச் ரீஜன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா ஆர் அப்சர்வ்டு? யூ விசிபிள், எக்ஸ்ரே, மைக்ரோவேவ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து என்எம்ஆரில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, நியூக்ளியர் வித் அன் ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் டேஸ். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈவன் நம்பர் ஆஃப் இந்த நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டெக்ரல் ஸ்பின்னுமே இருக்காது. அப்போ அங்கே வந்துட்டு 0 ஸ்பின்னு தான் அங்கே இருக்கும். அது காம்பவுண்ட் ஷோஸ் ஏ புரோட்டான் NMR peak at 240 Hz downfield from the TMS peak in a spectrometer operating. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி 60 MHz கொடுத்துட்டாங்க. அடுத்தபடி அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ இன்ஃபார்ம்ஸ் டவு ஸ்கேல். அப்போ இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ டவு ஸ்கேலில் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கெமிக்கல் ஷிஃப்ட் டெல்லில் கண்டுபிடிச்சாச்சுன்னா போதும், இந்த டவு ஸ்கேலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 10 - டெல் தான் இந்த டவு ஸ்கேல். அப்போ இந்த டெல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ஏ காம்பவுண்ட் ஷோய புரோட்டான் NMR peak at, அப்போ அங்கே 240 Hz கொடுத்துக்கிறாங்க இல்லையா? 240 Hz டிவைட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, இந்த 60 MHz கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், மெகா ஹெட்ஸுக்கு போடணும். அப்போ இதில் 240 இன்ட்டு என்ன வரும், 10⁶. இதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இதில் 60 MHz தானே, அப்போ என்ன போடணும், நம்ம 60 இன்ட்டு 10⁶ போடணும். அப்போ இந்த 10⁶ இந்த 10⁶ கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 6 இருக்குது. அப்போ என்ன வந்துடும், அப்போ 4 6 are 24. அப்போ டெல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு டவு வேல்யூ வேணும். அப்போ என்ன வரும், 10 - 6 எவ்வளோ வரும், அப்போ பாருங்கள் 10 - 4 இல்லை 10 - 4, அப்போ வந்துட்டு 6 வரும். அப்போ இதில் பாருங்கள் 6 ppm. அப்போ டவு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ppm வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Metallic elements in biological materials and food industry can be detected using. அப்போ இதில் மெட்டலிக் எலிமெண்ட்ஸ் இன் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து இந்த GCMS, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அல்ட்ராவயலட் கிடையாது, இந்த AAS அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக நம்ம மெட்டாலிக் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ஜீன் கன் டெக்னாலஜி த புல்லட் இஸ் மேடப் ஆஃப் இந்த கோல்டு நேனோ பார்ட்டிகிள். இந்த கோல்டு நேனோ பார்ட்டிகிளில் வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த புல்லட் மேட் பண்ணலாம். அப்போ இதே போல் உங்களுக்கு MCQ நிறையா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய இந்த PGTRB டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த சிலபஸ் வைஸ் நியூ சிலபஸ் வைஸாக எல்லா டாபிக்ஸுக்குமே டெஸ்ட் இருக்குது, ஃபுல் யூனிட்டுக்கான டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமா யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நம்முடைய டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வந்துடும். நம்மளுடைய ஆப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வீடியோ கிளாஸஸ் உண்டு, நோட்ஸ் PDF-ம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம், நோட்ஸ் மட்டும்னாலும் வாங்கிக்கிடலாம், இந்த வீடியோ கிளாஸஸ் மட்டும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம் வந்துட்டு சீக்கிரமாக வரப்போகுது. அப்போ இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. போஸ்டிங் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் போஸ்டிங் வாங்குறதுக்கு. மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இல்லை, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.